students, இப்போ நம்ம numbers and sequences chapterல exercise 2.4ல third problem பார்க்க போறோம்ப்பா. ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், find the nth term of the following sequences. ஸோ sequences கொடுத்துட்டாங்க, இதுக்குரிய nth term கேட்டிருக்காங்க. nth term அப்படின்னா என்ன அர்த்தம்னா an வேல்யூ என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. சரியா? ஸோ அதே மாதிரி நமக்கு என்ன தெரியும், இந்த சீக்வன்சஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு இன்புட் கொடுத்தோன்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும், அதுதான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். புரிஞ்சுதாப்பா? ஸோ அதே மாதிரி சீக்வன்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஆனால் சீக்வன்ஸுக்கு இன்புட் எப்படி இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கும் சொல்லிட்டேன். அப்போனா இந்த சீக்வன்சஸ்க்குரிய இன்புட் எப்படி இருந்திருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 இருக்கும். ஸோ அப்போனா இந்த இன்புட்ஸ் எல்லாமே ஏஎன் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கும்போது என்னோடய அவுட்புட்ஸோட வேல்யூ தான் 2 5 10 17லாம். புரிஞ்சுதாப்பா? அப்போனா என்ன அர்த்தம்னா ஏஎன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் 1என்ற இன்புட் கொடுக்கும்போது என் அவுட்புட் வந்து 2, நான் 2என்ற இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட் வந்து 5, நான் 3என்ற இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட் 10, நான் 4என்ற இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட் 17. புரிஞ்சுதாப்பா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஏஎன் ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு இன்புட் தெரியும், அவுட்புட் தெரியும், ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், இந்த 1 என்ன பண்ணால் 2 வரும்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி இந்த 2 என்ன பண்ணால் 5 வரும்னு சொல்லி பாருங்கள். இந்த 3 என்ன பண்ணால் 10 வரும் சொல்லி பாருங்கள். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என் என். சரியா? இப்போ நான் இந்த 2 ஸ்கொயர் + 1 பண்ணால் எனக்கு 5 வருமா? எஸ், 4 + 1 வந்து 5 வந்துடும். புரிஞ்சுதாப்பா? ஸோ அதே மாதிரி இந்த 3 இருக்கா இல்லையா, இந்த 3 ஸ்கொயர் + 1 பண்ணால் எனக்கு 10 வந்துடுமா? எஸ், 9 + 1 வந்து 10 வந்துடுது. அதே மாதிரி இந்த 4, இந்த 4 ஸ்கொயர் + 1 பண்ணால் எனக்கு என்ன வருது பாருங்கள், 4 ஸ்கொயர் + 1 பண்ணால் 17 வந்துடும். 4 ஸ்கொயர் வந்து 16, 16 + 1 வந்து 17 வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதே மாதிரி இது பாருங்கள், இதை 1 ஸ்கொயர் + 1 பண்ணால் நமக்கு 2 கிடைக்குமா? எஸ், 1 ஸ்கொயர் + 1 பண்ணால் எனக்கு 2 கிடைக்கும். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் நான் போட்டிருக்கேன். இது எப்படி போட்டிருக்கேன், இது என்னோட வேல்யூஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ இதெல்லாம் என்னது, என்னோட வேல்யூ, தட் இஸ் n ஸ்கொயர். ப்ளஸ் நான் என்ன கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் +1 பண்ணியிருக்கேன். அப்போ ஏஎன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், n ஸ்கொயர் + 1 இருக்கும். சரியா? ஸோ அப்போ நான் வந்து இன்புட் வந்து A1 டேர்ம் நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், நான் இன்புட் என்னக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 1 ஸ்கொயர் + 1 தட் இஸ் 2 வந்துடும். ஃபஸ்ட்டு டேர்ம் 2, இதுதான் A1, இதுதான் A2, இதுதான் A3, இதுதான் A4. சரியா? ஸோ இப்போ A1 வந்து எனக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என் ஈக்குவேஷனில் 2 வந்துடுது. புரிஞ்சுதாப்பா? எனக்கு ஃபஸ்ட் டேர்ம் கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட் நான் A2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். 2 ஸ்கொயர் + 1 என்ன வரும், எனக்கு பதிலாக நான் 2 சப்ஸ்டியூட் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எனக்கு பதிலாக நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்கொயர் + 1 என்ன வரும், 4 + 1 5 வந்துடும். ஸோ எனக்கு செகண்ட் டேர்ம் கிடச்சிடும். அதே மாதிரி தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் எல்லா டேர்மும் கிடச்சிடும். சரியா? ஸோ இப்போ ஏஎன் ஈக்குவேஷன் என்ன, ஏஎன் = n ஸ்கொயர் + 1, வேர் n என்னதுப்பா, n வந்து நான் நேச்சுரல் நம்பர்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சீக்வன்ஸுக்கு எப்போவுமே இன்புட் எப்படி இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸாக தான் இருக்கும். புரிஞ்சுதாப்பா நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு? இப்போ நம்ம தேர்ட் ப்ராப்ளம் செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம்ப்பா. ஸோ இங்கே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க, 0, 1/2, 2/3 அப்படி சொல்லி போயிட்டே இருக்குது. இப்போ வந்து இந்த சீக்வன்ஸுக்குரிய nth டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏஎன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் எப்போவுமே என்ன சொல்லிட்டேன், சீக்வன்ஸ்னால் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். ஒரு ஃபங்க்ஷனுக்குனா எப்படி இருக்கும், ஒரு இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும். புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ இன்புட் தான் வந்து எப்போவுமே நான் என்ன சொல்லிட்டேன், சீக்வன்ஸுக்கு இன்புட் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ எப்படி இருக்கும் இன்புட்டு, 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கும். நான் அவுட்புட் என்ன சொல்லிட்டேன், அவுட்புட் தான் இந்த வேல்யூஸ் தான் அவுட்புட். புரிஞ்சுதாப்பா? ஸோ அப்போ நான் 1 கொடுக்கும்போது என்னோடய அவுட்புட் என்னது 0, நான் 2 கொடுக்கும்போது என் அவுட்புட் என்னது 1/2, நான் 3 கொடுக்கும்போது என் அவுட்புட் என்னது 2/3. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ வந்து ஏஎன் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் n இன்புட் வந்து கொடுக்குறேன்னா இல்லையா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே, அந்த ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. புரிஞ்சுதா? எனக்கு இன்புட் அவுட்புட் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னோடய ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, இந்த 2 இங்கே பாருங்கள், இந்த இன்புட் வேல்யூ பாருங்கள், இந்த அவுட்புட் வேல்யூ பாருங்கள், இந்த இன்புட் வேல்யூ பாருங்கள், இந்த அவுட்புட் வேல்யூ பாருங்கள். சரியா? இங்கே வந்து நியூமரேட்டரை விட்டுருங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் டினாமினேட்டர் பாருங்கள். இந்த வேல்யூ தான் இங்கேயும் இருக்குது, இந்த வேல்யூ தான் இங்கேயும் இருக்குது டினாமினேட்டரில். அப்புறம் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம்.
சரியா? அப்போ நம்ம டினாமினேட்டரில் என்ன கிடச்சிருக்கு? n வேல்யூஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நான் ஏஎன் ஈக்குவேஷனில் என் டினாமினேட்டர் வேல்யூ எப்படி இருக்குது? n வேல்யூ தான் இருக்குது. இங்கே 2 இருந்தால் எங்கேயும் 2 இருக்குது. என் இன்புட் 3 இருந்தால் என் டினாமினேட்டரும் 3 இருக்குது. ஸோ அப்போ என் டினாமினேட்டர் வந்து n வேல்யூவாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஏஎன் ஈக்குவேஷனில் டினாமினேட்டர் வந்து n. இப்போ நியூமரேட்டர் பாருங்கள். நியூமரேட்டர் எப்படி இருக்குது? இந்த 2க்கு முந்தின நம்பர் 2 - 1 பண்ணால் 1 வரும். சரியா? நெக்ஸ்ட் வந்து 3க்கு முந்தின நம்பர் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த என்னோட நான் -1 பண்ணால் எனக்கு நியூமரேட்டர் கிடச்சிருதா? எஸ், கிடச்சிருது. ஸோ நான் 2 - 1 பண்ணால் எனக்கு வந்து 1 கிடச்சிரும். 3 - 1 பண்ணால் எனக்கு 2 கிடச்சிரும். ஸோ அப்போ என் நியூமரேட்டர் என்ன? n-1. ஸோ அப்போ நான் இன்புட் 1 2 3 வந்து இந்த ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனுக்குள்ளே கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் வந்து 0 1/2 2/3 கிடச்சிரும். புரிஞ்சுதாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் A1 கன்சிடர் பண்ணிக்க. இப்போ A1என்ற இன்புட் நான் கொடுக்கும்போது என் ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். என் அவுட்புட் 0 வருதான்னு பாருங்கள். வரும். 1 - 1 / 1 வரும். 0 வரும். 1 வரும். ஸோ 0 anything is 0. ஸோ இப்போ A1ஓட டேர்ம் வந்து 0. இட் மீன்ஸ் 1 இன்புட் கொடுக்கும்போது என் அவுட்புட் வந்து 0. புரிஞ்சுதாப்பா? எனக்கு ஃபஸ்ட் டேர்ம் வந்து 0 கிடச்சிருச்சு. ஸோ அப்போ ஏஎன் ஈக்குவேஷன் என்னதுப்பா? ஏன் இஸ் ஈக்குவல் டு n-1/n வேர் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். புரிஞ்சுதாப்பா? இப்போ நம்ம தேர்ட் ப்ராப்ளமில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம்ப்பா. ஸோ இங்கே வந்து சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. 3, 8, 13, 18 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சீக்வன்ஸுக்குரிய nth வேல்யூ என்ன, nth டேர்ம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏஎன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. நமக்கு எப்போவுமே என்ன தெரியும்? சீக்வன்ஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான் தெரியும். அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் எப்படி இருக்கும்? எப்போவுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான் அந்த ஃபங்க்ஷனுக்குரிய இன்புட். அப்படின்னா என்ன? ஏன்றது ஒரு ஃபங்க்ஷனு. சரியா? ஏன்றது ஒரு ஃபங்க்ஷனு. அதுக்குரிய இன்புட் என்னது? இன்புட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்குரிய அவுட்புட் தான் வந்து இந்த சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து 1 இன்புட் கொடுக்கும்போது என் அவுட்புட் வந்து 3. என் ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 இன்புட் கொடுக்கும்போது என் அவுட்புட் வந்து 8. என் ஃபங்க்ஷனுக்குள்ளே 3 இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட் 13. அதே மாதிரி 4 இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட் 18. புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதுதான் f(n). f(n)ன்றது அவுட்புட் வேல்யூஸ். இந்த அவுட்புட் வேல்யூஸ் தான் நம்ம சீக்வன்சஸாக இங்கே எழுதியிருக்கோம். அதுதான் நம்ம சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கா, இந்த ஃபங்க்ஷனுக்குரிய ஈக்குவேஷன் என்ன, அதுதான் ஏஎன். ஏஎன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குரிய ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதை வந்து ப்ராப்ளம் வந்து நம்ம 2 வேஸில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வே வந்து நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணோம் அதே வேல தான் சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் வே எப்படி சால்வ் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு வே நீங்கள் கவனிங்க. இங்கே இருக்க அவுட்புட் எல்லாமே நீங்கள் பாருங்கள். சரியா? இந்த அவுட்புட் 3, 8, 13, 18 இருக்குது. சரியா? ஸோ இப்போ இந்த அவுட்புட் இருக்கா இல்லையா, இதுக்கு வந்து காமன் என்ன காமன் வேல்யூவால் நீங்கள் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் கிடைக்கும்னு பாருங்கள். நிச்சயமாக வந்து 3 + 5 பண்ணால் 8 கிடைக்கும். 8 + 5 பண்ணால் 13 கிடைக்கும். ஆனால் நம்ம ஈக்குவேஷன் ஏஎன்ல அப்படி எழுத முடியாது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா இன்புட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஈக்குவேஷன் இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கவனிங்க. இந்த வேல்யூ இருக்கா இல்லையா, இந்த வேல்யூ நம்ம 5 - 2 பண்ணால் வருமா? எஸ் வரும். அதே மாதிரி இந்த வேல்யூ கவனிங்க. 10 - 2 பண்ணால் வருமா? எஸ் வரும். அதே மாதிரி இந்த வேல்யூ பாருங்கள். 15 - 2 பண்ணால் கிடைக்குமா? எஸ் 13 கிடைக்கும். அதே மாதிரி இந்த வேல்யூ பாருங்கள். 20 - 2 பண்ணால் கிடைக்குமா? எஸ் கிடைக்கும். சரியா? அடுத்து இங்கே என்ன பண்ணலான்னா இந்த 5 நம்ம எப்படி இந்த இன்புட் பேஸ் பண்ணி எழுதலாம் அப்படி சொல்லி பாருங்கள். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5 1s are 5ன்னு எழுதலாமா? எஸ். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5 2s are 10 அப்படின்னு நம்ம எழுதலாமா? எஸ். நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5 3s are 15 அப்படின்னு நம்ம எழுதலாமா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். 5 4s are 20. ஸோ எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 5ஆக தான் இருக்குது. சரியா? ஸோ அப்போ நான் வந்து 5 × 1 பண்ணும்போது 5 கிடைக்கும். 5 - 2 பண்ணால் எனக்கு 3 கிடைச்சிடும். அதே மாதிரி 5 × 2 பண்ணால் 10 கிடைக்கும். 10 - 2 பண்ணால் 8 கிடைச்சிடும். அதே மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி நீங்கள் ஒன்று கவனிங்க. இந்த 5 வந்து இங்கே காமனாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து 5 வந்து எழுதிடலாம். இந்த 1 2 3 4 பாருங்களேன். இந்த 1 2 3 4 வந்து n வேல்யூ தானே இருக்குது. இங்கே பாருங்கள். 5 × 1 தான் இங்கே 5 எழுதியிருக்கேன். ஸோ n வேல்யூ வந்து 1. அப்புறம் இங்கே இருக்க n வேல்யூ தான் இங்கேயும் வந்திருக்கு. இங்கே இருக்க n வேல்யூ தான் இங்கேயும் வந்திருக்கு. அப்போ இந்த 4ம் இங்கே இருக்க n வேல்யூ தான் இங்கேயும் வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த வேல்யூஸ்லாம் ஆல்டர் ஆகிட்டே இருக்குது. இந்த வேல்யூஸ் தான் n வேல்யூஸ். ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். என்ன எழுதலாம்? இந்த இடத்துல வந்து n அப்படின்னு நம்ம எழுதலாம். புரிஞ்சுதா? அதே மாதிரி இந்த -2 வந்து காமனாக தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த -2 ஃபுல்லாக காமனாக இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் ஏஎன் ஈக்குவேஷன் என்னென்னா 5n - 2. புரிஞ்சுதாப்பா? ஸோ இது வந்து ஒரு வே.
நீங்கள் வந்து nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது. இன்னொரு வே என்னன்னு நான் சொல்கிறேன் சரியா. இது இன்னொரு வே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 கான்செப்ட் படிக்கணும். அது என்னென்னா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன், ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். உங்களுக்கு இந்த வேலை சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இந்த வே ஃபாலோ பண்ணலாம்ப்பா. உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த வே வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, யோசிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இந்த வே ஃபாலோ பண்ணலன்னா சர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்குப்பா. அந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நீங்கள் இந்த வேலை ஃபாலோ பண்ண முடியும். உங்களுக்கு கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து எய்தர் ஏபி ஆர் ஜிபியில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் சரியா. இன்கேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஏபி ஆர் ஜிபியில் இல்லைன்னா நான் சொன்ன பழைய மெத்தடில் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதாப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஏபினா ஒன்றும் கிடையாது, அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன். அதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சீக்வன்ஸ் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குது. ஸோ இந்த ஏபினா ஒன்றும் கிடையாது. இந்த சீக்வன்சஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த சீக்வன்சஸில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு செகண்ட் டேர்ம் கிடச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 2 பண்ணால் உங்களுக்கு இங்கே 4 கிடைக்கும். அதே கான்ஸ்டன்ட்டோட செகண்ட் டேர்மை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் டேர்ம் கிடச்சிரும். புரிஞ்சுதா. 4 + 2 6 கிடச்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் கிடைக்கணும். இந்த டேர்மோட முந்தின டேர்மோட அதே கான்ஸ்டன்ட் டேர்ம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் டேர்ம் கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்து உங்கள் சீக்வன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் சீக்வன்ஸ் இருந்தால் அந்த சீக்வன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் வந்து 2 கான்செப்ட் இருக்குது. அது என்ன, ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கா இல்லையா, அதை நம்ம ஏன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், பக்கத்தில் இருக்க டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா டின்னு சொல்லுவோம். அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னா T2 - T1. நம்ம ஏற்கனவே வந்து சீக்வன்சஸில் என்ன பார்த்துருப்போம், ஃபஸ்ட் டேர்ம் வந்து A1, செகண்ட் டேர்ம் A2, தேர்ட் டேர்ம் A3, இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் வந்து ஃபஸ்ட் டேர்ம் T1, செகண்ட் டேர்ம் T2, தேர்ட் டேர்ம் T3, ஃபோர்த் டேர்ம் T4 அப்படி சொல்லி பார்ப்போம். என்ன வேணால் நீங்கள் நேம் பண்ணிக்கலாம். இப்போ A1, A2, A3 நேம் பண்ணிக்கலாம். T1, T2, T3ன்னு என்ன வேணால் நேம் பண்ணிக்கலாம் சீக்வன்சஸில் இருக்க டேர்முக்கு சரியா. இங்கே மோஸ்ட்லி ஏபியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏபி ஜிபியில் என்ன சொல்லுவாங்கன்னா டேர்ம்ஸ் எல்லாமே T1, T2, T3 தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னா D = T2 - T1 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்கத்தில் இருக்க முந்தின டேர்ம் மைனஸ் அதுக்கு அடுத்த டேர்ம் அந்த மாதிரி. இங்கே வந்து 4 மைனஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு D நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். தட் இஸ் 4 - 2. நமக்கு என்ன வருது, 2 ஆன்சர் வருது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து 8 - 2 இந்த டேர்மும் டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன். 8 - 6 வந்து எனக்கு 2 வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் எப்போவுமே டிஃப்ரென்ஸ் வேல்யூ இருக்கா இல்லையா, எந்த ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸையும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய D வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்தால் அதை நம்ம அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் சொல்லுவோம் சரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். தட் இஸ் an = a + n - 1 × d. என்னன்றது எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றது புரிஞ்சுதாப்பா. ஏன்றது ஃபர்ஸ்ட் வேல்யூ, டின்றது இந்த 2 வேல்யூ கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் வந்து D. புரிஞ்சுதா. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். nth டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீக்வன்ஸுக்கு nth டேர்ம் பாருங்கள், a வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க 2, D நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2. ஸோ இப்போ இந்த nth டேர்ம் எப்படி இருக்கும், an = இந்த சீக்வன்ஸுக்கு nth டேர்ம் எப்படி இருக்குன்னா an = 2 + n - 1 என்னது, n வந்து நமக்கு தெரியாது. ஸோ n - 1 அப்படியே போட்டுக்கோங்க into D. ஸோ அப்போ என்ன வரும்னா 2 + 2n - 1. இந்த +2 - 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் nth டேர்ம் வந்து 2n. புரிஞ்சுதா. ஸோ இந்த சீக்வன்ஸுக்கு nth டேர்ம் வந்து 2n. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனாக என்னென்னு பார்ப்போம்ப்பா. அதோட சீக்வன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரியா. ஸோ எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு சீக்வன்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த சீக்வன்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட் டேர்ம் பாருங்கள். ஃபஸ்ட் டேர்மோட நீங்கள் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு செகண்ட் டேர்ம் கிடைக்கும். அதே கான்ஸ்டன்ட்டை வந்து செகண்ட் டேர்மோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் டேர்ம் கிடைக்கும். அதே கான்ஸ்டன்ட்டை நீங்கள் தேர்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபோர்த் டேர்ம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது அடுத்த டேர்ம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதை இந்த சீக்வன்ஸ் வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 3யோட இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 3 மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் கிடச்சிது. 9ஓட நீங்கள் 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 27 கிடச்சிருது. திரும்ப அந்த 27ஓட அதே 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 81 கிடச்சிது. ஸோ இங்கே சீக்வன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, முந்தின டேர்மோட ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ணுறதுனால ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் சொல்லுவோம். நீங்கள் நல்லா கவனிங்க, அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனுக்கு வித்தியாசம் என்னென்னா, அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் வந்து வேல்யூஸ் வந்து ஆடோ சப்ராக்டோ பண்ணுவீங்க. ஆனால் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க,
நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. புரிஞ்சதாப்பா? மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவோம். ஸோ நீங்கள் உங்களோட சீக்வன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபார்முலா nth டேர்மோட ஃபார்முலா என்னவாக இருக்கும்? an = ar⁻n-1 அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இந்த ரெண்டு கான்செப்ட் இருக்குது. அந்த அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் மாதிரியே ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்ம ஏன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஆர் அப்படின்னா என்னென்னா போனதில் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோமா இல்லையா டின்ற வேல்யூ, இங்கே ஆர்ன்னு சொல்லுவோம். ஆர்ன்றது ரேஷியோன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை வந்து டிவைட் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேர்ம் வந்து இந்த டேர்மால் டிவைட் பண்ணுறது தான் ஆறுன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம T1 சொல்லுவோம், இந்த டேர்மை T2 சொல்லுவோம், இந்த T3 T4 அப்படி சொல்லுவோம். இட் மீன்ஸ் என்னென்னா T2 / T1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர் வேல்யூ கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே வந்து 9/3 பக்கத்தில் இருக்கிற வேல்யூ, இது வந்து T2, இது வந்து T1. 9/3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்து நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன வரும்? 3 1s are 3, 3 3s are 9. ஆர் வேல்யூ வந்து 3 வரும். நெக்ஸ்ட் இந்த நம்பரும் நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். R is equal to 81 / 27. பக்கத்தில் இருக்க வேல்யூ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் ரேஷியோ வரணும். சரியா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 22 27 வந்து 3 டைம்ஸ் வந்து 81 வரும். ஸோ இங்கேயும் உங்கள் ஆரோட வேல்யூ என்னது? 3. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த சீக்வன்ஸில் வந்து எந்த ஒரு ரேஷியோ எடுத்தாலும், எந்த ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தாலும் உங்கள் ஆன்சர் வந்து 3 தான் வருது. உங்கள் காமன் ரேஷியோ வந்து 3 தான் வருது. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ இங்கே இந்த சீக்வன்ஸில் உங்கள் ஏ வேல்யூ என்னது? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர் அது 3. ஆர் என்னது? நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க நம்பரை டிவைட் பண்ணி பார்க்கணும். இந்த நம்பரை வந்து இந்த நம்பரால் டிவைட் பண்ணணும், ஆர் இந்த நம்பரை வந்து இந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். முந்தின நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நம்பர், இந்த நம்பர் வந்து முந்தின நம்பரால் டிவைட் பண்ணணும். புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ இங்கே வந்து ஏ வேல்யூ வந்து 3, ஆர் வேல்யூ என்னது கண்டுபிடிச்சது 3. ஸோ அப்போ உங்கள் ஏஎன் ஈக்குவேஷன் என்ன வரும்? ஏஎன் = ஏ என்னது 3 r⁻n-1. n என்னது நமக்கு தெரியாது, n-1. ஆர்ன்றது நமக்கு 3ன்னு தெரியும். ஸோ அப்போ என்ன வரும்? 3 × 3⁻n-1 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் உங்களோட என்னவாக இருக்கும்? உங்களோட nth டேர்மாக இருக்கும். இன்கேஸ் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருந்தால் இந்த சீக்வன்ஸுக்கு நான் சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதாப்பா? ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சீக்வன்ஸ் என்ன பண்ணுங்கன்னா ஜியாமெட்ரிக் ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கான்னு பாருங்கள். அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்துச்சுன்னா உங்கள் nth டேர்ம் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. சரியா? ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ar⁻n-1 ஃபார்முலா யூஸ் பண்ணி nth டேர்ம் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து அர்த்தமெட்டிக்லேயும் இல்லை ஜியாமெட்ரிக்லேயும் இல்லை அப்படின்னா நம்ம பழைய மெத்தட் யூஸ் பண்ணோமா இல்லையா, அந்த மெத்தடில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து அர்த்தமெட்டிக் ஆர் ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த கொஷினை செக் பண்ணி இந்த மெத்தடில் இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியாப்பா? ஸோ இப்போ இதுதான் நம்மளோட சீக்வன்ஸ். கொஷனில் இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஏபியா ஜிபியா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஏபி அப்படின்னா என்னப்பா? ஏபின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு டேர்ம் இருக்கா இல்லையா, இந்த பக்கத்தில் இந்த டேர்மோட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களோட வேல்யூ எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். பக்கத்தில் டேர்மை டிஃப்ரென்ஸ் பண்ணி பாருங்கள். 8 - 3 T2 - T1 பண்ணி பாருங்கள். 8 - 3யும் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டிஃப்ரென்ஸும் கண்டுபிடிச்சி பாருங்கள். 18 - 3யும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேம் வேல்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஏபின்னு நம்ம சொல்லலாம். சரியாப்பா? 8 - 3 என்ன வரும்? 5. 18 - 13 என்னப்பா வரும்? 5. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஏபி தான். ஏபியில் தான் எப்படி இருக்கணும்? பக்கத்தில் இருக்க டேர்ம்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சேம் வேல்யூ வரணும். புரிஞ்சுதாப்பா? ஸோ அப்போ வந்து இந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸ் என்னது? ஏபி. ஏபின்னா என்ன? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் nth டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏபி அப்படின்னா the given above sequence எழுதிக்கோங்க. The given sequences is in AP. ஸோ nth டேர்ம் என்ன ஃபார்முலா இருக்குது? an = ஏபிக்கு ஃபார்முலா இருக்குது. an ஃபார்முலா என்னது? a + n-1 × d. ஸோ a + n-1 × d ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ வந்து இந்த சீக்வன்ஸுக்கு நம்ம nth டேர்ம் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்க? கொடுத்துருக்க சீக்வன்ஸ் ஏபியா ஜிபியான்னு பார்த்தோம். சரியா? அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? இந்த ரெண்டு டேர்ம் இருக்கா இல்லையா, ரெண்டு டேர்ம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் மைனஸ் பண்ணி பார்த்தோம். 8 - 3 பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி 18 - 13 பண்ணி பார்த்தேன். ஸோ இங்கே இருக்க எந்த ஒரு வேல்யூ கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸையும் நான் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து சேம் டிஃப்ரென்ஸ் தான் கிடைக்குது. ஸோ அப்போ நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்? கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஏபின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதோட nth டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சீக்வன்ஸுக்கு நான் nth டேர்ம் கண்டுபிடிக்க போகிறேன். நமக்கு எப்போவுமே என்னப்பா தெரியும்? ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம் சொல்லி தெரியும். ஸோ அப்போ இங்கே ஏ வேல்யூ என்னது? ஏ வேல்யூ வந்து 3.
ப்ளஸ் n மைனஸ் ஒன் அப்படியே போட்டுக்கோங்க. டி வேல்யூ நமக்கு தெரியும் 5. ஸோ அப்போ உங்கள் ஈக்குவேஷன் எப்படி மாறும்? இந்த 5 உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 ப்ளஸ் 5n மைனஸ் 5 அப்படின்னு வரும். ஸோ அப்போ வந்து இந்த 3 மைனஸ் 5 நம்ம எப்படி எழுதலாம்? சப்ராக்ட் பண்ணி மைனஸ் 2ன்னு எழுதலாம். தட் இஸ் 5n மைனஸ் 2ன்னு வரும். ஸோ உங்கள் nth டேர்ம் என்னது 5n மைனஸ் 2. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்க ஆன்சர் என்னது 5n மைனஸ் 2 அந்த மெத்தடில். ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். புரிஞ்சுதாப்பா? நீங்கள் வந்து இந்த சீக்வன்ஸ் ஏபியா ஜிபியான்னு சொல்லி பார்த்துட்டு இந்த வேலை சால்வ் பண்ணிங்கன்னா உங்கள் ஈஸியாக nth டேர்ம் கண்டுபிடிக்கலாம். சரியா? உங்கள் கொடுத்துருக்க கொஷின் ஏபியோ ஜிபிலையோ இல்லை அப்படின்னா நீங்கள் பழைய மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ இன்கேஸ் உங்கள் கொடுத்துருக்க டேர்ம் வந்து ஜிபியா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ எப்படி செக் பண்ணணும்னா, இந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து ஜிபியா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் செக் பண்ணுவீங்க. பக்கத்தில் இருக்க டேர்ம் வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். சரியா? இந்த டேர்ம் வந்து இந்த டேர்மால் டிவைட் பண்ணி பாருங்கள். இந்த டேர்ம் வந்து இந்த டேர்மால் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து சேம் ஆர் வேல்யூ கிடச்சதுன்னா நீங்கள் அந்த டேர்ம் ஜிபின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி nth டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதாப்பா? எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரிஞ்சுதா? ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம்.